ஆக்சுவலி இப்படி நடக்குமா? ஆக்சுவலி இட்ஸ் அ ஃபேக் ஒன். இப்பெல்லாம் நடக்காது. ஒருவேளை இப்படி நடந்துச்சு அப்படின்னா இட்ஸ் அகைன்ஸ்ட் த லாஸ் ஆஃப் பிசிக்ஸ். அது என்ன லாஸ் அப்படின்னா லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்றது எனர்ஜி இஸ் கன்சர்வ். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நீங்க எவ்வளோ எனர்ஜி இன்புட்டா கொடுக்குறீங்களோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி மட்டும் தான் உங்களுக்கு அவுட்புட்டா கிடைக்கும். நீங்க கொஞ்சமா எனர்ஜி கொடுத்துட்டு அதிகமான எனர்ஜி கிடைக்குமான்னு கேட்டா அப்படிலாம் கிடைக்காது. ஸோ அப்போ இந்த இடத்துல பால் மேலே இருந்து கீழே வர்றதுக்கு தேவைப்படுற எனர்ஜி தானே திருப்பி கீழே இருந்து மேலே போகும். அகைன் எனர்ஜி இஸ் கன்சர்வ். அப்போ இது நடக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இங்கதான் இன்னொருத்தர் உள்ள வராரு. ஸோ அவர் தான் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், தட் இஸ் எனர்ஜி லாசஸ். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பால் மேல இருந்து கீழே ஸ்லைட் ஆகும்போது ஃப்ரிக்ஷனாலையும் ஹீட்னாலையும் பாதி எனர்ஜி காலி ஆயிடும். ஸோ அதனாலதான் பால் மேல இருந்து கீழே வந்துச்சு அப்படின்னா திருப்பி கீழே இருந்து பால் மேல போக முடியாது. ஒருவேளை நான் இந்த ஃப்ரிக்ஷன் அண்ட் இந்த ஹீட் எனர்ஜியை நான் எலிமினேட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒருவேளை இது நடக்குமோ? ஓகே, லெட் மீ நோ இன் த கமெண்ட்ஸ்.